அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம ஹைதராபாத்தி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு ஒரு முழு சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. மல்லிக்கீரையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா அதையும் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. தேவையான மசாலாவை பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். நம்ம லெமன் ஜூஸ் வேறு சேர்க்குறதுனால தயிர் ரொம்ப புளிச்சிச்சுன்னா ரொம்ப புளிப்பாயிரும். தேவையான அளவு எண்ணெய். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு வந்தோடனே வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை மேரினேஷன் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு, தயிர், மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். தண்ணி அறவே சேர்க்கக்கூடாது. மல்லிக்கீரை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஃப்ரை பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 2 மணி நேரமாச்சும் இதை நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் அந்த சிக்கன் மேரினேஷன் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லா கோழியும் அதில் போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுருங்க. 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் ஃப்ரை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.